பேட்டரி ஃபுல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா KFC சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி KFC ஸ்டைலில் சிக்கன் லெக் பீஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா 4 லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கடையில் சொன்னிங்கன்னா அவங்களே ஃப்ரை பண்ணுறதுக்கு கீரல் போட்டு கொடுப்பாங்க. இது எதுக்குன்னா மசாலாலாம் உள்ளே இறங்கி அந்த ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேக்னேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்கிறேன். இப்போது 4 பீஸ் லெக் பீஸ்க்கு வந்து 3/4 கப்பு மைதா எடுத்துருக்கேன். மைதாவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன், ப்ளஸ் கரம் மசாலா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கு வந்து ஒன்று உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் ஊற வச்சதை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஓட்ஸ் கடையில் வைக்க இல்லையா, அந்த பேக்கெட் வாங்கிட்டு வந்து டிப் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் லெக் பீஸை வந்து ஒரு பீஸாக ஆல்ரெடி நான் 3 பீஸை வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் டிப் பண்ணி. ஸோ நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்ச மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி லிக்விட் பண்ணிக்கோங்க. லைட்டாக, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டிப் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணியிருக்கேன், கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வைக்கிறேன். நல்லா சூடாகிட்டோன்னே சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 4 லெக் பீஸும் அந்த ஓட்ஸ் இதை வச்சு நான் டிப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எண்ணெயை சூடாகிடுச்சு, ஒரு பீஸாக எடுத்து போடுறேன். 2 பீஸாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மீன் டைம் ஒரு தட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரை ஆகிட்டோன்னே போட்டுக்கலாம். அதில் KFC சிக்கன் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கு போய் தான் சாப்பிடுவோம். இந்த வந்து கொரோனா சுச்சுவேஷனில் நம்ம வந்து எப்படி வீட்டிலேயே பண்ணலான்றதுக்காக நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இது அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இப்போ 1 வீக்கில் இன்னும் புரட்டாசி மாதம் வரதால் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா உள்ளே குக் ஆகட்டும். மேலே ப்ரௌனாக வந்தால் கூட சிக்கன் உள்ளே வேகணும் இல்லையா, ஸோ அதை நான் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வருது. நான் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். உள்ளே உங்களுக்கு சிக்கன் பாயிலாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் 2 பீஸ். பாருங்கள், டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா டீப்பாக ஃப்ரையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. குட்டீஸ்க்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். KFC சிக்கன் வீட்லேயே ட்ரை பண்ணியிருக்கியா? சூப்பர். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. செம்ம சாஃப்ட்டு, நல்ல ஜூஸியாக இருக்குது. ப்ளஸ் மேலே அந்த நீ அந்த ஓட்ஸ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? ஓட்ஸ் போட்டது வந்து அந்த அதோடைய என்ன சொல்கிறது, அந்த வாசனை வந்து சிக்கன் கூட சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. வேறு லெவல், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.